அப்படியே ஆரம்பிச்சிடலாமா? எஸ் ப்ளீஸ். எல்லாருக்கும் வணக்கம். என்னன்னா நான் தான் இவங்களை ரொம்ப தூரத்துலேருந்து பார்த்துருக்கேன். பாலா சார் ஒரு ஃபங்க்ஷனில் பார்த்தேன். பார்த்துட்டு பார்க்காத மாதிரியே போயிட்டாரு. அதுக்கப்புறம் திருப்பி அவர் மூஞ்சி பக்கத்தில் போய் நின்றேன். அப்புறம் என்னை பார்த்து சொன்னார், தமிழ் படம் பார்த்து நல்லா இருந்தது. ஞாபகம் இருக்கா சார் நீங்கள் சொன்னீங்க? அன்னைக்கு சும்மா சொன்னீங்களா சீரியஸாக சொன்னீங்களா தெரியல. ஆனால் நீங்கள் இங்கே சொன்னது ரொம்ப சந்தோஷம் சார். வெற்றிமாறன் சாரோட பெரிய ஃபேன். ரேடியோ டைம்ஸ் வந்து நிறைய தடவை அவர்கிட்ட பேசியிருக்கோம். நிச்சயமாக ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை நிச்சயமாக அவர் மறந்துருப்பாரு. ஸ்டேஜில் ஞாபகப்படுத்துகிறேன் உங்களுக்கு. ஸோ இங்கே ஜஸ்ட் ஐ டேக் 2 minutes சார். எல்லா சார்பாகவும் பேசுகிறேன், ஆக்டர் சார்பா. ஏன்னா மேடைக்கு வந்து எல்லாரும் என்ன சொன்னாங்க, ராம் சார் அப்படி இப்படி, அவர் மாதிரி ஒரு டைரக்டர் இல்லை சார், கோச்சிக்காதீங்க சார். அவ்வளோ சொன்னாங்கல்ல சார். ராம் சார் வந்து என்னோட ஷூட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ், நான் படத்தை பற்றி பேசல. ஸோ ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங் போகிறேன். நாளைக்கு ஷூட்டிங் பாலக்காடில். சார் லொக்கேஷன் வந்துருங்க அப்படின்னாரு. அதாவது நானும் 18 வருஷமா சென்னை, யாருமே லொக்கேஷன் நம்ம கூப்பிட மாட்டாங்க, ஷூட்டிங்க்கு தான் வர சொல்லுவாங்க. ஏன்னா லொக்கேஷன் பார்க்க கூப்பிட்றாருன்னு பார்த்தா லொக்கேஷன் போயிட்டேன். ஏன்னா நம்ம டீம் சொல்கிறாங்க, சார் ஃபர்ஸ்ட் டே அவர் இம்ப்ரெஸ் பண்ணுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் டே போனேன், லொக்கேஷன் போனேன். லொக்கேஷன் போன உடனே வாங்க அப்படின்னு கூப்பிட்டாரு. பாலக்காட்டில் ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா. அந்த ஏனியை தூக்க முடியுமா சார் அப்படின்னாரு. ஒரு ஏனி இருந்தது. ஃபர்ஸ்ட் டே வேற இல்லை, அவருக்கு டேரக்டரு, சார் அதெல்லாம் பெரிய மேட்டரா சார் அப்படின்னு தூக்கினா ஒரு 40 கிலோ அந்த ஏனி. சார் உங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைல்ல அப்படின்னாரு. செம்ம வெயிட்டாக இருக்கு, அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சார் அப்படின்னா. அது ஷோர் அப்படின்னாரு. இல்லை இவ்வளோ கேட்குறாரு, ஷோர் தான் சார் அப்படின்னு. இந்த ஏனியை தூக்கிட்டு தான் சார் நீ நேராக போனீங்கன்னா ரயில்வே ட்ராக் வரும், அதை தாண்டி காட்டுக்குள்ளே போனோம் அப்படின்னாரு. திரும்பி பார்த்தா ரயில்வே ட்ராக்கே இல்லை, அதுக்கு பின்னாடி ஒரு காடு இருக்கு. உடனே ஆர்ட் டிபார்ட்மெண்ட் கூப்பிட்டாருப்பா, கொஞ்சம் தயவு செய்து இந்த ஏனிய வெயிட்டை கொஞ்சம் கம்மி பண்ண முடியுமா அப்படின்னு. இவர் என்ன கேட்டா ப்ராப்ளம் மச்சு சார், ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை சார், ரெடி. காலைல ஷூட்டிங் சார், காலைல 6 மணிக்கு ஒரு ட்ரெயின் வருது, அந்த ட்ரெயினில் தான் போகணும் அப்படின்னு. 5 மணிக்கு எல்லாம் ரெடி ஆகிட்டோம். ஸோ 5 மணிக்கு அந்த ஏனியை தூக்கிட்டு போகிறேன் நான். கேமரா எங்கே இருக்கு எது இருக்குன்னு தெரியல. சார் ட்ரெயின் வருது அப்படின்னாங்க. நேராக போய் ட்ரெயினில் நிற்கிறேன். ஃபர்ஸ்ட் டே இல்லை சரி என்னன்னா சார் இம்ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்ட்டு ட்ரெயின் ஸ்லோவாக போகுது. ட்ரெயின் பண்ணோடனே நான் வந்து அந்த அந்த கல்லுலாம் இருக்குல்ல தாண்டி அந்த காட்டுக்குள்ளே போயிட்டேன். கட்டுக்கிட்டு யாரும் சொல்ல 5 நிமிஷம் யாருமே வரவே இல்லை. அப்புறம் ஓடி வர ராம் சார் வந்த உடனே, சிவா கலெக்டிங்க சூப்பர் சொல்ல போற பார்த்தா அப்படின்னாரு. அவ்வளோ நல்லா பண்ணியிருக்கேனா அப்படின்னா. ஐயோ அந்த ட்ரெயின் கலர் எனக்கு பிடிக்கல சார் அப்படின்னாரு. நீ நல்லா பண்ணலன்னா பரவாயில்ல, இந்த ஏனிக்கு நீ தப்பா பார்த்தா கூட பரவாயில்ல, ட்ரெயின் கலரே பிடிக்கல, நான் என்ன பண்றது? ட்ரெயின் கலர் பிடிக்கலையா, ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், 9:45 இன்னொரு ட்ரெயின் வருது சார். திருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன். ஸோ இந்த பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டு திருப்பி ஒரு 8 சார் ட்ரெயின் வருது சார். திருப்பி அந்த ட்ரெயின் வர டைமோ நான் போகிற டைமோ எல்லாம் கரெக்டாக இருக்கணும். ஸோ திருப்பி போகிறேன். திருப்பி இருந்தேன்னா பாலக்காட்டு கோயம்புத்தூர் போகிற ட்ரெயின், காலையில் போகிற ட்ரெயின் எம்டியாக இருந்தது. இப்போ ஃபுல்லாக வேலைக்கு போகிற ஜனங்கள்லாம் உள்ளே போகிறாங்க. அவங்களுக்கு நான் ஒரு ஆர்டிஸ்ட்டு, இவன் ஏன்னா கேமராவே இல்லாமல் ஏனியோட தனியாக நிற்கிறான் அப்படின்ட்டு. அகில உலக சூப்பர் ஸ்டார் அப்படின்னு கத்துறான் அவன். எனக்கு அசியசியமா ஒரு வாயில, டேய் தயவுசெய்து நான் உனக்கு ஒரு ஆயுள் சொன்னேன்னு வச்சுக்க, இதுக்காக நான் வேற ட்ரெயினுக்கு வெயிட் பண்ணேன்டா அப்படின்ட்டு. அது வேற பயமா இருக்கு. அவன் வேற அப்படி போறான். அதே விட பேச மாட்டீங்களா, அவ்வளவு பேசுறீங்க அப்படின்றான் ஒருத்தன். இப்ப இவனை பாக்குறதா இவன் திட்டுறதா, அன்னைக்கு ரொம்ப வருத்தப்பட்டேன். அகில உலக சூப்பர் ஸ்டார் பட்டத்தை நினைச்சு அன்னைக்கு வருத்தப்பட்ட ஒரு நாள் சார் அன்னைக்கு நான். ஸோ அப்படி போச்சு. ட்ரெயின் பார்த்த உடனே அப்பா ட்ரெயின் போச்சு அப்படின்னு சொல்லி தள்ளி உள்ள போனேன். ஓடி வந்தாரு. சார் ட்ரெயின் போச்சு, நீங்க ஏன் சார் எப்படி பார்த்தீங்க அப்படின்னா. சார் இப்போ ட்ரெயின் போனா அப்படி பார்த்து தானே சார் போவோம் அப்படின்னு. அது பின்னாடி ஒரு கேமரா இருக்கு சார், ஒன்றும் பிரச்சனை சார், நாளைக்கு டெல்லியிலேருந்து ஒரு ட்ரெயின் வருது சார் அப்படின்னு. இதுதான் ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங்கு. ஓகே, அதுக்கப்புறம் என்ன கேட்டாரா, அவர் என்ன எவ்வளவு லவ் பண்றாருன்னா, சென்னை 22 கட்டல் ஒரே டைம் தான் வந்தது. அதுல இருந்து படம் பண்ணாரு. நானும் அதை நம்பிக்கை, என்ன இவ்வளவு நம்பர் அதை லவ் பண்றேன்ட்டு. ஒரு நாள் இது ஏப்ரல் 15 சார், பாலக்காடு எப்படி வெயிலா இருக்குன்னு பாத்துங்க. கூப்பிட்டாரு, சார் நீங்க பண்ணதுல வந்து ரொம்ப அதிகமா நேரம் உள்ள சீன் இருக்கு சார் அப்படின்னு கேட்டாரு. சார் சென்னை 28 வந்து காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிற சீன் இருக்கு சார், இந்த ஃப்ரெண்டோட தங்கச்சியை லவ் பண்ணதுனால. அது ஒரு நிமிஷம் 1.5 நிமிஷம் வந்துருங்க சார். இன்னைக்கு நீங்க ஒரு ஷார்ட் பண்றீங்க, அட்லீஸ்ட் 2.5 minutes. நமக்கு என்னன்னா இவ்வளவு பெரிய டைரக்டரு நம்மளை நம்பி சொல்றாரு,
என்ன சார் ஷாட் அப்படின்னா, ஒன்றும் இல்லை சார், நீங்கள் வெயிலில் படுத்திருக்கீங்க. அதாவது 12:30 மணிக்கு வெயிலில் நான் படுத்திருக்கேன். கேமரா எங்கேருந்து வருதுன்னா, ஊரை தாண்டி ஒரு பாலம் இருக்கு, அங்கேருந்து ஒரு ட்ரோன் ஷாட் வருது. வருது 2-3 நிமிஷம் வருது. இப்ப இது வந்துருச்சா, நான் கண்ணு திறக்கலாமா, ஒண்ணுமே தெரியல. கரெக்டா 12 மணி கேமராக்கு மேல சூரியன் இருக்கு. எதுனா கண்ணை தந்து திருப்பி 1 வேற படம் பார்த்தா, அன்னைக்குதான் என் கூட இருக்காங்க என் டீம். இவ்வளவு ஜாலியா நான் அவங்கள பார்த்ததே இல்லை. கை தட்டலாம் பாருங்க, அவன் என் டீம் தான். ஸோ அப்போ புரிஞ்சுது ராம் சார் வந்து உண்மையிலேயே என்னை ரொம்ப லவ் பண்றாரு. தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் இதெல்லாம் ஜோக்ஸ் அப்பார்ட், நிறைய கதைகள் சொல்லியிருக்காரு, நிறைய பண்ணணுன்ட்டு. அப்கோர்ஸ் நான் சொல்லியிருக்கேன், நமக்கு ஆஸ்கர்லேருந்தே நிறைய இன்விடேஷன்ஸ்லாம் வந்து அங்கே போகல நான், பிகாஸ் நிறைய ஒர்க் இருந்ததுனால. பட் ராட்டர்டாம் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் நான் ராம் சாரோட போனேன். அங்கே வந்து இருக்கிறதுலே பெரிய தேட்டரில் வந்து எங்கள் படத்தை ஸ்க்ரீன் பண்ணாங்க. தேட்டர் உள்ள சீட் கிடைக்காம நிறைய பேர் வெளில வெயிட் பண்ணாங்க. ஃபிலிம் பை ராம் அப்படின்னு ஒன்று அவங்க எழுந்து நின்று கை தட்டினது பார்த்தேன்னு வச்சுங்களேன். அது வந்து நம்ம நாட்டுக்கே பெருமையான ஒரு விஷயம். இஸ் அவர் அசெட். இன்னைக்கு வந்து பாலா சார் வந்து ஏன் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு இயக்குனர் தான் அவர் வாழ்க்கையில் அவர் சாதிச்சிருக்காரு. அவர் வந்து இங்க சொல்றாரு இந்த படம் வெற்றி அடையணும் அப்படின்னா, சார் இங்க வந்திருக்க எல்லாருமே பிகாஸ் வி ஆல் லவ் யூ சோ மச். நிச்சயமா உங்க நல்ல மனசுக்கு நீங்க நிறைய படம் பண்ணுவீங்க. அந்த உங்க ஒரு நல்ல ஆர்டிஸ்ட் ஒர்க் பண்ணுவாங்க. இல்ல நான் இருக்கேன்றது அப்படி சொல்ல வந்து நிச்சயமா சார், ஐ அம் வெரி ஹாப்பி டு பி எ பார்ட் ஆஃப் பறந்துதோ. அந்த ஒரு நிறைய விஷயம் இருக்கு சார். அது வந்து நான் சொல்லலாமான்னு தெரியல, ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் வேற. பட் இது மாதிரி நிறைய ஃபங்க்ஷன் வரும்னு நினைக்கிறேன், அதெல்லாம் சொல்றேன். அதாவது தேங்க் என்டையர் கேஸ்ட் அண்ட் க்ரூ. மித்துல்லாம் ஃபர்ஸ்ட் டே வந்து ஒர்க் பண்ணும்போது ரொம்ப அமைதியா பயமா இருந்தான். ஒரு 30 டேஸ் காரணத்துக்கு அப்புறம் நாளைக்கு இன்னும் பைக்ல போற ஷாட்டு அனந்தா 1 more போவோம் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு நான். அதுக்கப்புறம் இந்த ஷார்ட் சரியில்லை கொஞ்சம் கேமரா அந்த மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சிட்டான். அந்த அளவுக்கு ட்ரெயின் பண்ணி எங்க எல்லாரையும் பண்ணாரு. தேங்க்யூ ஸோ மச் ராம் சார். அண்ட் இது வரைக்கும் நீங்க 12 வருஷம் படம் பண்ணியிருக்கீங்க. உங்க வீட்டுல யாருமே கேட்காத ஒரு விஷயத்த வந்து உங்ககிட்ட கேட்டல, என்கிட்ட கேட்டாங்க. உங்க வீட்டுல ஃபர்ஸ்ட் டே பூஜை வந்து நடந்தது, யூ இன்வைட்டட் ஆல் யுவர் நெய்பர்ஸ், அதுதான் நம்ம வந்து பண்ணோம். அப்போ உங்க வீட்டுல வந்து கேட்டாங்க, இந்த படம் ஜாலியா இருக்குமாப்பா அப்படின்னு கேட்டாங்க என்ன. ஸோ நான் சொல்றேன், இன்னைக்கு படம் முடிஞ்சிருச்சு, படம் ஜாலியா இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி இருக்கும். நிச்சயமா இந்த படத்துல வந்து அப்பாவை பத்தி ராம் சார் சொல்லியிருக்காரு. ராம் சாரோட அப்பா இந்த படத்தை ஷூட்டிங் அவர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்தாரு. அப்ப அவர் ஃபேஸ் எவ்வளவு ப்ரௌடா இருந்ததுன்னு தெரியும். இன்னைக்கு வந்து சொன்னாரு, தேங்க்யூ சோ மச் ஃபார் மென்ஷனிங் தட். அந்த 4 ஃப்ரெண்ட்ஸ் கேட்டாங்களாம், அதுல என்னதானே அவர் சொன்னாரு அப்படின்னு கேட்டாங்களாம். உண்மையிலே சார், ராம் சார் லவ் யூ சோ மச். சில பசங்களுக்கு வந்து அப்பா வந்து எந்த அளவுக்கு அன்பு வச்சிருன்னு சொல்ல தெரியாது பசங்களுக்கு. ஓகே. அண்ட் எல்லா பசங்களும் அவங்க அப்பா மேல பெரிய அன்பு வச்சிருக்காங்க, சொல்ல தெரியலனாலும் அந்த அன்பு ரொம்ப மிகச்சிறந்த ஒரு அன்பு. ஓகே. அண்ட் அந்த அன்பை உங்க மேல வச்சிருக்காரு. லவ் யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் வேற ஒன்றும் இல்லை, இந்த படம் 4th வருது. உங்களுக்கு சொல்லுங்க நானு 4th வருது. அண்ட் மிஷ்கின் சார் என்னன்னா, இந்த படத்தோட பிரஸ் மீட் வந்தாரு. சார் நீங்க ஆடியோ லான்ச் வருவீங்களான்னு சொன்னா, இல்ல நான் ஜப்பான்ல இருக்கேன் அப்படின்னாரு. ஜப்பான்ல இருந்து கேன்சல் ஆகி எங்களுக்காக நீங்க வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். ஆனா நீங்க ஜப்பான் போனீங்களான்னு எனக்கு தெரியல. ஆனா இருந்தாலும் அவர் இங்க வரும்போது சொன்னாரு, உங்களுக்காக தான் வந்தேன் அப்படின்னாரு. ஏன்னா மிஷ்கின் சார் பேசும்போது நிறைய யோசிச்சு நிறைய கேட்டிருக்காரு. அவர் ஒவ்வொரு வார்த்தையும் அவர் மனசார வந்து பாராட்டுறாரு. அந்த குணம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் வேர்ட்ஸ். அண்ட் இது குழந்தைங்க படம், திருப்பி பேசணும், இது குழந்தைங்க. லவ் யூ சார். தேங்க்யூ 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 தேங்க்யூ. இவங்க 2 பேரும் பயங்கரமா பேசுவாங்க. நீங்க பேசுங்க, நீங்க பேசுங்க, நீங்க யாரா ஒருத்தர் பேசுங்க. எல்லாருக்கும் வணக்கம். நான் நிறைய பேசணும்னு நினைச்சேன், எல்லாரும் பேசிட்டாங்க, அதனால ரொம்ப ரிப்பீட்டேட்டிவா இருக்கும். வந்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா பறந்து போ, நான் ராம் சார் பத்தி கடைசியா பேச போறேன், அது விட இருந்துச்சுன்னா. பறந்து போ வந்து ஒரு எனக்கு ரொம்ப பர்சனலா வந்து நான் ஒரு டீம்ல ஒரு பாட்டா இருந்தாலுமே எனக்கு பர்சனலா நம்ம நடிக்கிற படங்கள்ல சில படங்கள் நமக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் அதுல பண்ற கேரக்டர்ஸ் வந்து நமக்கு பர்சனலா நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு போற மாதிரி வந்து சில கேரக்டர்ஸ் இருக்கும், அதை நம்ம எஃபெக்ட் பண்ணும். ஸோ எனக்கு ஆனந்திக்கு அப்புறம் வனிதா வந்து அந்த மாதிரி ஒரு ஒரு நேம் கொண்டு வரும். அண்ட் எல்லாருக்குமே வந்து
வனிதான்ற கேரக்டர் ஞாபகம் இருந்துரும் அப்படின்னு வந்து நாங்க ஸ்ட்ராங்கா நம்புறோம். அண்ட் அந்த ரோல் அகெயின் எனக்காக வந்து இவ்வளவு அழகா எழுதினதுக்கு என் டைரக்டர் ராம் சருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் இந்த படம் ராம் சருக்கும் சொல்லியிருக்கிறது, ராம் சார் ஒரு கமர்ஷியல் படம், ஒரு ஃபுல் ஃபன் படம் ராம் சாரோட ஸ்டைல்ல எடுத்தா எப்படி இருக்கும் அப்படின்றது தான் பறந்துப்போ. ஸோ நீங்க ராம் சரையும் பார்க்கலாம், அதே மாதிரி வந்து ஒரு ஃபன்னான ஒரு படத்தையும் பார்க்கலாம். ஒரு ஃபேமிலியோட ஃபுல்லா வந்து நீங்க பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரி ஒரு படமா இருக்கும் பறந்துப்போ. அண்ட் இது ராம் சருக்கு வந்து அகெயின் இன்னொரு பெரிய ஹிட்டா இருக்கணும். ராம் சருக்கு வந்து பறந்துப்போ வந்து ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸா கொடுக்கணும். ஏன்னா வந்து இது வந்து ஒரு வித்தியாசமா ட்ரை பண்ணியிருக்காரு. அண்ட் எப்பவுமே அந்த ஆசைப்படுறது தான். ஆல் தி பெஸ்ட் சார் அண்ட் லவ் யூ அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ரைட்டிங் திஸ் வனிதா. ஏன்னா ஆக்சுவலா வனிதா கூட கிடையாது, மொக்க ஜோக் வனிதா. அதுதான் வந்து அந்த மாதிரிதான் அந்த கேரக்டர் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா அவங்க பேர் வனிதா தான். இந்த மொக்க ஜோக்ஸ் வனிதா கேரக்டர் எப்படி வந்ததுன்னா அது பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி. ஏன்னா அவ்வளவு மொக்கையா ஜோக்ஸ் சொல்லுவாங்க. அவங்க என்ன 101 ஜோக்ஸ் வச்சிருக்கேன், நான் 36 பெஸ்ட் தான் உங்ககிட்ட சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 36ல ஒன்னே ஒண்ணு கேட்டோம்னா எனக்கு என்ன ஒருத்தனா இதுவே எப்படின்னா அந்த 101 ஒண்ணு எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியல. அந்த அளவுக்கு பயங்கரமான இல்ல சிவா, அது உங்களுக்கு என்ஜாய் பண்ண தெரியல. இப்ப நீ அங்க உட்கார்ந்து என்கிட்ட 4 ஜோக் கேட்டியா, 4மே விழுந்து சிரிச்சியா, சூப்பரா இருக்குன்னு சொன்னியா, அவருக்கு டேஸ்ட் இல்ல. அஞ்சலி ஒரு ஜோக் சாம்பிளுக்கு சொன்னீங்கன்னா இல்ல வேணாம், பர்சனல் அங்க உட்கார்ந்து சொல்றேன். அண்ட் கிரேஸ், வெல்கம் டு தமிழ் இண்டஸ்ட்ரி. ரொம்ப நல்லா பண்ணிருக்கீங்க. நான் கிரேஸ் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து நான் ராம் சார் போன்ல இருந்து நான் கிரேஸ்க்கு பேசினேன், ரொம்ப அழகா நடிச்சிருக்கீங்கன்னு. வெல்கம் டு தமிழ் இண்டஸ்ட்ரி. அண்ட் அஜு, wonderful actor you are, wonderful, and welcome to Tamil cinema. And சிவாவோட பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு அவங்க ஒர்க் ரொம்ப பிடிக்கும். நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் அவருக்கு. ஆமா நம்ம பண்ணியிருக்கோம், அதை தாண்டி உங்களோட ஒர்க் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்றேன். அண்ட் இந்த படத்துல வந்து பர்டிகுலரா வந்து சிவாவோட இன்னொரு வெர்ஷன் பார்க்கலாம். அது வந்து அது ரொம்ப நம்ம என்ஜாய் பண்ற மாதிரி இருக்கும். நான் என்ஜாய் பண்ணியிருக்கேன். அண்ட் மியூசிக் சந்தோஷ் வந்து இந்த படத்துக்கு வந்து நிறைய மியூசிக் ரொம்ப வந்து இம்பார்ட்டன்டான ஒரு ரோல் பிளே பண்ணது. அண்ட் யூ ஹவ் டன் ஃபென்டபிளஸ் ஜாப். தேங்க்யூ ஸோ மச் சந்தோஷ். அண்ட் கார்கி, மதன் கார்கி சூப்பரா எழுதிருக்கீங்க. அண்ட் லிரிக்ஸ் வந்து உங்க வாய்ஸ் சொன்ன மாதிரி அது ரொம்ப கவிதையா இல்லாம ரொம்ப வந்து நம்ம டெய்லி பேசிக்கிற மாதிரி, நம்ம வந்து இப்போ யாரோ ஒருத்தவங்களுக்கு சொன்ன மாதிரி இருந்துச்சு, ரொம்ப அழகா இருந்துச்சு. அண்ட் எங்க டிஓபி ஏரா சார், நான் வந்து செல்லமா டூட் அப்படின்னு கூப்பிடுவேன். கலக்கிட்டீங்க, ரோட் சூப்பரா இருக்கு. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். என்ன ரொம்ப அழகா இருக்கேன் நிறைய பேர் சொன்னாங்க, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இன்னைக்கு வந்து என்னோட ஃபேவரட் டைரக்டர்ஸ் நிறைய பேர் இங்க இருக்காங்க, அதனால நான் மென்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன். வெற்றி சார், ஹியூஜ் ஃபேன் ஆஃப் யோர்ஸ். அண்ட் மிஷ்கின் சார் தூங்குறீங்களா சார்? இல்ல இல்ல, அவர் உங்களை தான் பாக்குறாரு. அந்த கண்ணாடி ஏன் அப்ப போட்டிருக்காரு எனக்கு இப்பதான் தெரியுது. லவ் யூ சார். மிஷ்கின் சார், பாலா சார் பிதாமகன்ல இருந்து எனக்கு உங்க ஒர்க் ரொம்ப பிடிக்கும் சார். அது நான் வந்து இப்போ சொன்னா வந்து புதுசா இருக்காது. அண்ட் கார்த்திக் சுப்ராஜ் நான் ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருக்கேன். அண்ட் நிறைய டைரக்டர்ஸ் இப்போ இங்க இல்ல, பட் வந்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த ஈவெண்ட் வந்து ரொம்ப ஸ்பெஷல் ஆக்கினா ஈச் அண்ட் எவ்ரி பர்சனுக்கும் ரொம்ப 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 நன்றி. அண்ட் மீடியா எல்லாருக்குமே இவ்வளவு பொறுமை, இவ்வளவு நேரம் வந்து நீங்க எல்லாமே வந்து இந்த ஈவெண்ட்டுக்கு வந்து இவ்வளவு சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எங்க ப்ரொடியூசர்ஸ் அண்ட் ஹாட்ஸ்டார் அண்ட் 7 Seas 7 Hill, ஆமா அது வந்து அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ராம் சருக்கு வந்து ஆஸ் அ டைரக்டர் இல்லாம ஒரு கங்க்ராச்சுலேஷன்ஸ் ப்ரொடியூசரா வந்து உங்களுக்கு நிறைய படம் இன்னும் பண்ணணும் இந்த பேனர்ல அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். அண்ட் யாராவது விட்டுட்டேன்னா மன்னிச்சிடுங்க. ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ வெரி மச். சாரி சார், ஜஸ்ட் 5 செகண்ட்ஸ் ஒண்ணு இல்ல. ராம் சார் பத்தி பேசிட்டேன், சோ அதனால வந்து நான் ஐ forgot to talk about நான் பேசணும். இதுவே நான் முடிக்கல இன்னும். இல்ல படம் ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் இந்த ஈவெண்ட் வந்து இவ்வளவு வந்து ஒரு புஷ் பண்ணி இவ்வளவு வந்து சக்சஸ்ஃபுல்லா இவ்வளவு பெருசா பண்ணதுக்கு மாறி தேங்க்யூ சோ மச். அண்ட் இல்ல
எங்க ராம் சார் எங்க டைரக்ஷன் டீம் எல்லாருக்குமே பேர்ல எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா எல்லாருமே பின்னாடி வந்து வேர்வை சொட்ட வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இது நாங்க ஒரு ஃபேமிலியா வந்து எடுத்த படம். நீங்க எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த படத்தை தயவு செஞ்சு தியேட்டர்ல பாருங்க. அது ஒண்ணுதான் எங்களோட ரிக்வஸ்ட். தேங்க்யூ. தேங்க்யூ. ஆக்சுவலி ராம் சார் பத்தி பேசுறதுனால forgot about our team. ஓகே, மாரி செல்வர் சார், தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா ஒரு வீட்டில் ஒரு கல்யாணம் நடத்தினா அதுல தாய் மாமன் ஒருத்தர் அப்புறமா எல்லா வேலையும் சரி சாப்பிட்டாங்களா போனாங்களா உட்காந்தாங்களா அந்த மாதிரி எல்லா வேலையும் நீங்க தான் பண்றீங்க. தேங்க்யூ ஸோ மச் பிரதர். அண்ட் இதுக்கு முன்னாடி வந்த டைரக்டர்ஸ் எல்லாமே வந்து எந்த அளவுக்கு ராம் சாரை லவ் பண்றாங்கன்றது சொன்னாங்க. அதுக்கும் பெரிய நன்றி. அண்ட் மதன் கார்கி சார், 1000 பாட்டு. நீங்க எவ்வளவு நல்ல பாட்டு எழுதாலும் என் படத்துல தான் அந்த 1000 பாட்டு வரணும் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ அது வந்து என்னன்னா ஒரு கவிஞனா என்னால அதை புரிஞ்சுக்க முடியுது. ஓகே, தேங்க்யூ. அண்ட் அது ரொம்ப சந்தோஷம். அண்ட் சந்தோஷ் ஜெயநிதி பிரதர், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வண்டர்ஃபுல் சாங். பிக் ஃபேன் ஆஃப் யுவர்ஸ். அண்ட் நீங்க இன்னும் போக வேண்டிய இடம் நிறைய இருக்கு. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் ஏகா சார், நான் வந்து உங்களுக்கு பெரிய ரிச் பாய்ஸ் அப்படின்னு ஒரு கேட்டகரி இருக்குல்ல, அது நான் ரிச் பாய்ஸா நடிக்கும் போது அவர் அசிஸ்டன்ட் அவரு. ஸோ இன்னைக்கு என் படத்துக்கு நான் இந்த படத்தை மெயினாக நடிக்கும் போது நீங்க பண்றது ரொம்ப சந்தோஷம். ட்ரீம் கம் ட்ரூ மாதிரி சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் சப்போர்ட். அண்ட் இதில் நடிச்ச அஞ்சலி வந்து ஒரு நேச்சுரல் பெர்ஃபார்மர். அதாவது ஈஸி டு ஒர்க் வித். இந்த மாதிரி இதில் வந்து அஞ்சலி பண்றாங்க அப்படின்னு ராம் சார் சொல்லும் போது வந்து ரொம்ப ஈஸியா இருந்தது, ரொம்ப அழகா பண்ணாங்க. இந்த போர்ஷன் பார்த்த எல்லாருமே நீங்க ரொம்ப நல்லா பண்ணிருக்கீங்கன்னு சொன்னாங்க மேடம். நான் நிறைய போய் சொல்லுவேன், பட் இன்னைக்கு நீங்க உண்மையை சொல்ல நீங்க ரொம்ப நல்லா பண்ணிருக்கீங்க. அண்ட் கிரேஸ் ஆண்டனி, அந்த எப்படி நான் ஒரு நல்ல டான்ஸரோ அது மாதிரி அவங்களும் ஒரு சூப்பர் டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த இந்த படத்துல நிறைய சீன் அவங்களுக்கு பார்க்கும்போது நமக்கு தெரியாம கண்ணில் தண்ணி வர மாதிரி ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். அந்த அஜய் ஓகேஸ் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணுவோம். அந்த சீன் பண்ணும்போது இந்த மாதிரி ரொம்ப நாள் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் இருந்தது. அவ்வளோ ஈஸி டு ஒர்க் வித். வெல்கம் போத் ஆஃப் யூ ஃபார் தமிழ் இண்டஸ்ட்ரி. ஏன்னா இவங்க வந்து நடிக்கணும்ட்டு வந்து நிவின் பாலி தான் சொன்னாராம் சார் உங்ககிட்ட. இவரும் நடிக்க நிவின் பாலி தான் சொன்னாராம். இதையெல்லாம் இன்டர்வியூல சொன்னாங்க. எனக்கே டவுட் இருக்கு, நான் நடிக்கிறது நிவின் பாலி தான் உங்ககிட்ட சொன்னாரா? ஏன்னா யாரை கேட்டா நிவின் பாலி தான் சொன்னாருன்றாங்க. அண்ட் நீங்க யார் சொன்னாங்க ப்ரோ? யாரும் சொன்னாங்க? ஓகே. ஸோ ரொம்ப சந்தோஷம் எல்லாரும் ஒர்க் பண்ணது. நான் வேற யாருன்னா ஓகே, முக்கியமானவங்க பிரதீப் சார். பிரதர் ப்ளீஸ் ஒரு நிமிஷம் ஏந்துங்கல்ல, ப்ளீஸ் கிவ் பிக் ஹேண்ட் டு ஹிம். ஏன்னா வந்து முக்கியமான அவர் தான். அவர் இல்லைன்னா இந்த படம் நடந்திருக்காது. கடவுள் வந்து எல்லாரும் ஒரு முக்கியமா சிலர் வந்து ஒரு கரெக்டான இடத்துல உட்கார வைப்பார்ல, அது மாதிரி ஒரு இடத்துல உட்கார வச்சிருக்காரு. ஸ்டில் லாங் வே டு கோ. ஐம் சோ ஹாப்பி நீங்க ராம் சார் வந்து இந்த ப்ராஜெக்ட் நீங்க செலக்ட் பண்ணி பண்ணதுக்கு. அண்ட் ஐம் வெரி ஹாப்பி வி ஆல் பார்ட் ஆஃப் தட். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம், நமஸ்காரம். எனக்கு அவ்வளோ நல்லா தமிழ் பேச தெரியாது, பட் இருந்தாலும் தமிழ் பேச ட்ரை பண்ணுறேன். ஐ நோ எல்லாரும் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறேன்னு, எனக்கு அவ்வளோ டைம் வேண்டாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வாண்ட் டு தேங்க் ராம் சார். ஏன்னா சிவ சார் சொன்ன மாதிரி ஒரு நாளை நிவின் பாலி நிவின் சேட்டன் கால் பண்ணிட்டு, நான் அந்த ஸ்டோரியை சொல்கிறேன். கால் பண்ணிட்டு அவர் கேட்டாச்சு, உங்களுக்கு தமிழ் மூவி நடிக்கணும்னு ஆசை இருக்கு அப்படி கேட்டாச்சு. ஸோ ஐ செட் இருக்கு ஆப்வியஸ்லி. அப்பதான் சொன்னேன், ஒரு படம் இருக்கு பேரன்போட, சாரி அப்ப சொல்லல, ராம் சாரோட படம் அப்படி சொல்லியாச்சு. அப்போ அந்த டைம்ல எனக்கு ராம் சார்னு யாருமே தெரியாது, யாருன்னு தெரியாது. ஸோ அப்போ நான் கேட்டேன் அது யாரு அப்படி கேட்கும்போது சொன்னேன், நான் இப்போ ஒரு படம் பண்ணிட்டு இருக்கு, ஏழு கடல் ஏழுமலைன்னு சொல்லிட்டு. ஸோ இவர் தான் பேரன்போட டைரக்டர் அப்படி சொல்லியாச்சு. அப்போ நான் பேரம் மூவி பார்த்துருக்கு. ஸோ எனக்கு அந்த மூவி ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் என்ன மம்முக்கால தானே, நான் மம்முக்கா இருந்ததுனால நான் அந்த மூவி பார்த்தேன். ஓகே, நமக்கு தெரிஞ்ச மலையில கொஞ்சம் கான்ஃபிடன்ஸா இருக்கு சார். அந்த வேலைக்கு மட்டும் தான் நமக்கு தெரியும். இது வேற படம் மேடம், நீங்க சீரியஸா எடுத்துக்கிறீங்க. நான் என்ன சொல்ல மறந்து போயிடுச்சு. ஓகே, ஸோ அப்படிதான் நான் இந்த படத்துல வந்தேன். இட்ஸ் பிகாஸ் ஆஃப் நிவின் சேட்டன். அண்ட் அதுக்கப்புறம் ராம்சா சொல்லணும்னா 25 days மட்டும்தான் வேணும். ஸோ பரவாயில்ல பண்ணிடலாம், 25 days தானே, நம்ம
மலையாளத்தில் பண்ணும்போது 30 days இருந்துச்சுன்னா நம்ம 20 daysல முடிஞ்சிடும். ஸோ ஓகே அப்படி வச்சு படம் என்ன வச்சுதான் ஷூட்டிங் ஆரம்பிச்சேன் கோயம்புத்தூர்ல. ஸோ போயப்போ ரொம்ப டஸ்ட்டு ரோட் பனி எல்லாம் நடந்துட்டு இருக்கிற ஒரு சுச்சுவேஷன். அப்போ போயிட்டு எனக்கு டஸ்ட் அலர்ஜி இருக்கு. ஸோ அதனால எனக்கு கொஞ்சம் ஆஸ்மாவோட ஃபீலிங் ஆரம்பிச்சேன். ஸோ நான் சார் கிட்ட சொல்லலை, ஏன்னா அவர்கிட்ட ஒர்க் பண்ணி ஒரு 2-3 days கழிஞ்சப்போ தான் எனக்கு புரிய வந்தேன். பிகாஸ் என்ன ஹீஸ் ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் டைரக்டர். மலையாளத்துல இந்த மாதிரி டைரக்டர் கிடையாது. ஏன்னா அவர் ஒர்க் பண்ணும்போது தண்ணி குடிக்க மாட்டேன், சாப்பிட மாட்டேன், தூங்க மாட்டேன், எதுவும் இல்லை. ஒன்லி ஃபோக்கஸ் படம் 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 அதுதான். ஸோ எனக்கு அவர்கிட்ட போய் சார் பிரேக் இருக்கா, சாப்பிடணும் அப்படி பேசுறதுக்கு பயமா இருக்கு. பயமா இன் த சென்ஸ் அவரோட டெடிகேஷனா வேற லெவல். ஸோ அப்போ எனக்கு இந்த ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் இருக்கு நான் சொல்லல. இதெல்லாம் நான் காரணம் ஒரு கொஞ்சம் ப்ராப்ளம் வராது அந்த மாதிரி நான் அதை விட்டுட்டேன். ஸோ அதுக்கப்புறம் கொச்சியில போய் நான் டெய்லி காலையில 2 puff இன்ஹேலர், ஈவினிங் 2 puff இன்ஹேலர், அந்த மாதிரி ஹெல்த் ரொம்ப ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் திருப்பி வந்து ராம் சார் சொன்னா கிரேஸ் நம்ம நெக்ஸ்ட் ஷெட்யூல் போக போறேன், அதுல சிவா சார் இருக்கு, அந்த ஷெட்யூல்ல நம்ம ஓட போறேன் அப்படி சொல்லியாச்சு. அப்ப இந்த ஆஸ்மா வச்சு நான் எப்படி ஓடும், அதை வச்சு ஷூட்டிங் ஆரம்பிச்சேன். பாலக்காடு தான். எப்படி சார் ஓடணும் கிரேஸ், நீங்க பார்க்கும்போது நீங்க இந்த மலை தான், இந்த மலைக்கு கீழே இருந்து மேல வரைக்கும் ஓடுறோம். அப்போ பார்த்தப்போ ஓகே ஃபைன் ஓடிடலாம். என்னை விட அதிகமா எனர்ஜி இருக்கும் நான் நினைச்ச இவரு அதை விட மடியே. ஏன்னா அன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் ஓடுறாங்க, 1 மாசம் ஓடி இருந்தா அதுக்கப்புறம் என்ன போடுறாங்க. காலையில ரொம்ப மலையை காட்டுவாரு, சார் இன்னைக்கு ஷார்ட்ட மலையில ஓடுறது சார் அப்படின்னு. ஓகே சார் அப்படின்னா எத்தனை பேருன்னு சொல்ல மாட்டாரு. மலையில ஏறிடுவோம் சார், இப்ப ஏறிடுவீங்க இந்த தச்சு போட்டா நம்ம முன்னாடி ஒத்தி இறங்குவாங்க. இது மாதிரி மலையில அந்த மலையை நாங்க ஆக்சுவல் நாங்க 2 பேருமே அந்த பாலக்காடுல இருந்து நேரா ரோட்ல நடந்திருந்தாலும் இவங்க வீட்டுக்கு கொச்சி நடந்துட்டு இருக்காங்க, நான் சென்னைக்கு வீடு நடந்தே வந்திருக்கேன். அந்த அளவுக்கு ஓடி நடந்து இருக்காங்க சார். அது எதுனா ஆர்டிஸ்ட் நீங்க சீக்கிரமா ஒரு 90 daysல வெளியே ஆகிறது எப்படி அப்படின்னு நினைச்சீங்கன்னா டைரக்டர் ராவதார ஒர்க் பண்ணுவேன். நிச்சயமா வந்து 15-20 கிலோமீட்டர் குறைச்சி ஹெல்த்தியா இருந்தார் சார். தப்பா சொல்ல சார், ஹெல்த்தியா சார். சார் இதெல்லாம் ஸ்டேஜில் பேசுறது, அந்த கதையெல்லாம் பத்திரமா வச்சுங்க. அப்ப அதுக்கப்புறம் மலை ஏறி திரும்பி வந்து எனக்கு ஒரு பூல் சீன் இருக்கு. அன்பு பூல்ல ஜம்ப் பண்ணும். ஸோ அவரை பின்னாடி போய் காப்பாற்றணும், அந்த சீன் தான். ஸோ அது பண்றதுக்கு அவர் கேட்ட என்னன்னா ஸ்விம்மிங் கத்துக்கணும் அப்படி சொல்லியாச்சு. ஸோ ஸ்விம்மிங் எல்லாம் கத்தி நான் போய் ஷூட்டிங் இருக்கும்போது அவர் என்ன சொன்னா நீச்சல் தெரியாத மாதிரி நீந்தணும் அப்படி சொல்லியாச்சு. அது சார் சார் எப்படி சார் அந்த மாதிரி இல்ல நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படி சொல்லியாச்சு. ஸோ கேமரா அங்கங்க வச்சு 4 கேமரா அங்கங்க இருக்கு. ஸோ இவனுக்கும் நீச்சல் தெரியாது, இதுக்காக கத்துட்டேன். ஸோ இவன் ஜம்ப் பண்ணியாச்சு. ஸோ சிங்கிள் ஷாட் தான், ஜம்ப் பண்ணியாச்சு. எப்படின்னு தெரியல. அதெல்லாம் ஷூட்டிங் எல்லாம் முடிஞ்சு அந்த போன்ட்ல வரன இது எப்படின்னா ஒரு ½ hour ஒரு ஜீப்ல போன ஒரு சிச்சுவேஷன் தான், ரொம்ப கஷ்டமா இருக்கும். பட் இங்க எல்லாம் இவ்வளோ டிஃபிகல்ட்டான சிச்சுவேஷனும் ஒரு உருக்கு மாதிரி ஒரு மனுஷன் இப்படியே நம்ம கூட நின்றுட்டே இருக்கு, நம்ம எல்லாத்தையும் மறந்துடும். ஸோ அவரோட எனர்ஜிக்கு பக்கத்துல போனா நமக்கு பீட் பண்ணவே முடியாது, அந்த அளவில் இருக்கு அந்த மனுஷன். ஸோ நான் என்ன சொல்ல வந்தேன்னா இந்த ஜீப்ல போகும்போது எனக்கு ஒரு அடிப்பட்டை, எனக்கு பேக்ல போகும்போது எனக்கு அடிப்பட்டை, எனக்கு ஒரு சவுண்ட் வந்துருச்சு. ஸோ ஏன்னா என்னோட டிஸ்கு இல்ல ஒரு பல்ஜ் வந்துருச்சு. ஸோ எனக்கு ஃபீல் ஆயிடுச்சு அந்த பெயின். பட் அது நான் அவர்கிட்ட சொல்லல, ஏன்னா நான் விசாரிச்சு இட்ஸ் பிகாஸ் ஆஃப் திஸ் ட்ரக்கிங் அண்ட் ஆல் தட், அதனாலதான் நினைச்சு போய் அதுக்கப்புறம் பின்னே மலை ஏறி மலை திருச்சி வந்து எல்லாம் கழிஞ்சு ஷூட்டிங் ஃபினிஷ் ஆகி அது 25 days தான் கேட்டேன், 90 daysல ஷூட் முடிஞ்சுது. ஸோ அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் இன்னொரு 2 படம் ஃபினிஷ் ஆகி ஒரு நாள்ல உட்காரும் போது எனக்கு இந்த ரைட் லெக் ஃபீல் ஆகலை. ஸோ அப்போ ஏன்னா பிசியோதெரபிக்கு எல்லாம் போய் பார்க்கும்போது ஹாஸ்பிட்டல் போய் எம்ஆர்ஐ எடுத்தப்போ டிஸ்க் பல்ஜ் L5 லார்ஜ். வாவ் நைஸ், ஒரு ஃபர்ஸ்ட் தமிழ் மூவி பண்றதுக்கு இவ்வளோ
ஓகே ஃபைன். அதெல்லாம் நான் சர்ஜரிக்கு அப்ப டாக்டர் கிட்ட போய் டாக்டர் என்ன சொன்னா நெக்ஸ்ட் டே சர்ஜரி அப்படின்னு சொல்லி நான் ராம் சாரை கால் பண்றேன். சார் நாளை எனக்கு சர்ஜரி தார் சார் அப்படி சொன்னேன். அவர் என்ன கேட்டேன்னா கிரேஸ் சார் நம்ம படத்துல நடிக்கும் போது இந்த மாதிரி எல்லாம் ஆயிடுச்சு, இந்த ஹோல் ஸ்டோரி எல்லாம் சொல்லி அவரு என்ன சொன்னா பரவாயில்ல கிரேஸ் போய் பண்ணிட்டு வா அப்படி சொல்லி அப்படின்னா சார் என்னோட இது வலிச்சு சார் பரவாயில்ல கிரேஸ் போய் பண்ணிட்டு வா அப்படி சொன்னேன். அந்த மாதிரி கான்ஃபிடன்ஸ் இருக்கு அவருக்கு என் மேல. ஸோ அதெல்லாம் வச்சு இதெல்லாம் முடிஞ்சு நான் இந்த ப்ரொமோஷன் டைம்ல தான் சிவா சார் கிட்ட சொன்னேன். அவருக்கு தெரியாது, அந்த டைம்ல எதுவும் அவருக்கு தெரியாது. பட் இதெல்லாம் மாட்டி வச்சுன்னா எனக்கு இது ஒரு பெயினா ஃபீல் ஆகல. ஏன்னா இது ஒரு இந்த படத்தோட ரிசல்ட் பார்க்கும்போது நீங்க எல்லாரும் கொடுக்கணும் அன்புனா அந்த இது ஐயா அன்பு தானே. ஸோ அது பார்க்கும்போது எனக்கு அந்த வலி எங்கே போச்சுன்னு தெரியல. நம்ம ஒரு அம்மா குழந்தைய இல்ல சார் எனக்கு சொல்லணும் சார், அதனாலதான் பெற்றதுக்கு அப்புறம் சரி பெற்றதுக்கு அப்புறம் அந்த வலி மறந்து போடும்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் தான் எனக்கு. ஸோ ஐ ஃபீல் சோ கிரேட்ஃபுல். ராம் சார் மாதிரி ஒரு ஆளோட படம், அது ஒரு ஃபர்ஸ்ட் மூவி அப்படின்னு சொல்லும்போது ஐ ஃபீல் சோ கிரேட்ஃபுல். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். இதெல்லாம் சும்மா தான் சார் சொன்னேன் சார். நாங்க பேசுறது எல்லாம் சும்மா தான் சார். நீங்க சீரியஸா எடுத்துக்கூடாது நீங்க. எஸ் சார், அரிச்சேட்டா ப்ளீஸ். அனைவருக்கும் வணக்கம். இங்க 2015ல கிரீன் பார்க் கொலம்பகோ ஆப்போசிட் நிவின் பாலி நானும் ஒரு வடக்கன் செல்ஃபின்னு ஒரு மலையாளம் படம் ஷூட் பண்ணிட்டு இருந்தது. இதுக்கு ஆப்போசிட் ஒரு டீ கடை இருக்கு, அங்கே தம் அடிச்சு டீ சாப்பிட்டு இருக்கும்போது பக்கத்துல ராம் சார் இந்த டீ சாப்பிட்டே இருக்கு. அப்ப நிவின் பாலி என்கிட்ட சொல்லியாச்சு, அதுதான் டைரக்டர் ராம், தங்கமீன்கள் எல்லாம் பண்ணியிருக்கு, நேஷனல் அவார்ட் வின்னிங் டைரக்டர், ஒரு நாளைக்கு ஒர்க் பண்ணணும். அவன் ஒர்க் பண்ணியாச்சு, பக்கத்துல இருந்து எனக்கு ஒர்க் பண்ண சான்ஸ் கிடைச்சிச்சு. ஸோ ஐ திங்க் த பவர் ஆஃப் ட்ரீம் ஆர் மேனிஃபெஸ்டேஷன் இஸ் சோ ஸ்ட்ராங். அதான் அவ்வளோ ரெஸ்பெக்டா அவ்வளோ ஆதரவா உங்களை பற்றி சொல்லும் போது பக்கத்துல இருந்து நான் ஐ டென்ட் நோ அபவுட் யூ சார் பை தென். only after that I watched your movies and I understood your language on screen. But பக்கத்துல நானும் because we started our journey together. so அவ என்ன ஆசைப்படும் போது அது எனக்கு மேடம் நேச்சுரலா ஒரு ஆசை எங்கிட்ட வந்திருக்கும். so and it took me to பறந்துபோ and I'm very very happy இந்த மாதிரி ஒரு இன்விடேஷன் கிடைச்சது இல்லை. இந்த மூவி நடிக்கிறதுக்கும் இந்த ஆடியோ லான்ச்சுக்கும் ஐ எம் ஷுர் இந்த ஆடியோ லான்ச்சோட ஸ்டார்ஸ் இஸ் டெஃபினெட்லி சந்தோஷ் தயாநிதி. இது உங்க ஈவினிங், அது ஐ எம் ஷுர். ஏன்னா எனக்கு முதல் படம் பண்ணும்போது 15 years பேக் எனக்கு தெரியும் அந்த 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 டே எவ்வளோ ஸ்பெஷலா இருக்கும். இந்த டே தான் ரொம்ப மெமரபிளா இருக்க போறது, பாக்கி எல்லாமே இட்ஸ் ஆஃப்டர் தட். அண்ட் டெஃபினெட்லி மதன் சார், I'm so happy to know it's your 1000th print movie, and congratulations for that. And happy to meet all the senior directors of Tamil cinema. Because that I got a chance. உங்ககிட்ட எல்லாமே பேசுற பாலா சார், மிஷ்கின் சார், வெற்றி சார், கார்த்திக் சார், அங்க வந்து எல்லா directors, பெரிய directors, you all have a great fan base, audiences who love your work in cinema, and I'm also part of it, and good to have met all of you here. Mari sir, and like avanga Shiva sir sonna madri, it's so good to see you how actively you take care of the event as a family. So that is a pleasant watch. And Ram sir, I think I'm sure everyone said எனக்கு அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் என்னோட, I think this should be my 160th film. So அது எனக்கு இந்த மாதிரி ஒரு டைரக்டோரியல் எக்ஸ்பீரியன்ஸ் வாஸ், இன்டராக்ஷன் வாஸ் நைஸ். ஏன்னா நான் ஸ்கிரிப்ட் படிக்க மாட்டேன், கேரக்டர் மட்டும் கேட்டு போறதான் என்னோட மெத்தட். ஆனா நீங்க என்ன ட்ரஸ்ட் பண்ணி சரி ஆன் ஸ்பாட்ல எப்படி போலாம் அந்த இம்ப்ரோவைசேஷன் கொடுத்து the way you see your characters
இவால்வ், அது எனக்கு ரொம்ப நல்ல ஒரு வாட்ச். ஐம் ஷூர் கிரேஸ் would have worked. அங்கே திலீஷ் போத்தன் சார் இருக்கு. ஐ திங்க் ஹிஸ் ஒர்க் பேட்டர்ன் இஸ் சிமிலர் டு யுவர்ஸ். பட் எனக்கு அவங்க கூட ஒர்க் பண்ண வாய்ப்பு கிடைக்கதில்லை. அண்ட் ஆல் ஏகா சார் ஒப்பன் ஒரு படம் உங்க கூட மலையாளத்தில் ஒர்க் பண்ணோம். அண்ட் இட் வாஸ் எ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். பிரியந்தர்ஷன் சாரோட படம், சமுத்திரகனி சார் கூட தான் அந்த சீன் எனக்கு இருந்தது. அண்ட் ஆஃப்டர் தட் திஸ் சீன். அண்ட் கம்மிங் பேக் டு த மூவி அண்ட் த கேரக்டர், இது வரைக்கும் நான் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல ஒரு கேரக்டர் பண்ணதில்லை. இட்ஸ் அன் ஐடியலி நம்ம தியரட்டிக்கலி இருக்கிற கேரக்டர்னு ஐ பிலீவ். பட் ஆஸ் யூ விஷ், இந்த மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் நம்ம உலகத்துல வந்து சேரட்டும், நம்ம நாட்டுக்கு வந்து சேரட்டும். அண்ட் ஐ எம் ஷுர் பரந்துப்போ இஸ் அ பியூட்டிஃபுல் ஃபெதர் that will fly across our nation, and such films always touch our heart. I'm sure as a great lover of Tamil cinema, from Bhagiraj sir films to Bhagiraj sir films to Pasanga is one of my favorite, to Naraya feel good films kodta the great industry like Malayalam. I'm sure Paranthupo will definitely contribute to it. And Shiva sir, சிவ சாரை முன்னாடி எல்லாம் ஃபங்க்ஷன் பார்த்து எனக்கு நல்லா தெரியும், அவங்களுக்கு என்ன தெரியாது. ஆனா ஒர்க் பண்றபோது அந்த சேம் எஃபெக்ட் இருந்தது. அதுவும் எஸ்பெஷலி பண்ற கேரக்டர்னா அவங்க என்னோட ஒய்ஃபோட எக்ஸ். அப்ப அந்த எக்ஸ் சின்ன கிரஷ். அப்ப அந்த ஒரு எக்ஸுக்கு விட வேற மீனிங் இருக்கா? இல்ல இல்ல, ஓகே ஓகே. அப்போ அந்த ஒரு வியர்டான சிச்சுவேஷன் வரக்கூடாது. யூனோ அந்த அந்த லைன்ஸை கொடுத்த ராம் சார், அந்த பியூட்டிஃபுல்லான சிச்சுவேஷன் கிரியேட் பண்ண ராம் சாருக்கு ஐ எம் ஷுர் யூனோ Shiva sir was a great companion to share such scenes with. And to the master of the movie, definitely Mithul, he is gonna be praised by all over the nation. I'm sure he will be, receiving many accolades and recognitions. I pray for that. And the person who acted as my son, Adarsh, Anjali ma'am, I was so happy to have, shared screen with you. Not saying the age, but I was also, much younger those times. But the Vineet song that Aval Appadi Unnu Alagille was very popular in Kerala. And since a fan of yours since then, a great and amazing artist you are. And to my thank you. It was nice working with you. Adana munadi sollitu unna, like it was wonderful working with you because such an amazing actor you. Thank you. And Grace, we all come from the same industry. I was so happy that she is getting avlo பெரிய ஒரு டைரக்டர் கூட. ஏன்னா எப்பவுமே மென்டர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ எனக்கு எல்கேஜி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல வரும் 10th ஸ்டாண்டர்ட்ல வரைக்கும் காலேஜ் வரைக்கும் இங்கே நான் ஒர்க் பண்ணும்போது இந்த சாந்தோமில் எனக்கு முதல் டைம் கிடைச்ச மேனேஜர் மிஸ்டர் மகேஷ். அப்புறம் எனக்கு மலையாள சினிமையில் என்ட்ரி கிடைக்கும் போது கிடைச்ச வினீத் ஸ்ரீனிவாசன். அப்புறம் தமிழ் சினிமா வரும்போது ராம் சார். எனக்கு எப்பவுமே அந்த லக் கரெக்டாக வந்திருக்கு. கிடைச்ச மென்டர்ஸ் எல்லாமே டாப் கிளாஸ். அவங்க எல்லாம் ரொம்ப ஹம்பிள், அவங்க எல்லாம் ரொம்ப ஆர்கானிக் அண்ட் ஒரிஜினல். அதனால I'm thankful to the nature and Almighty. And Jess, she is a beautiful artist. She's played an amazing role. எங்கூட என் பொண்ணா நடிச்சிருக்கு ஒரு படத்துல. அப்பதான் அதுல அவங்க she plays blind. லால் சார் ஒப்பத்துல பண்ற அதே குவாலிட்டியில பண்ணிருக்கு சார். It was unimaginable from a very young actor to play such range. So I am happy that she is also part of it. And Vijayana, Dia, hi ma'am. Thank you so much for media and all the people have come assembled here. Bless us. Thank you. இல்ல ஆக்சுவலா ஜென்ரலா தனித்தனியா தான் கூப்பிடுவாங்க. ஏன் கும்பலா கூப்பிட்டாங்க இப்பதான் புரியுது. நீங்க ஆந்திரா தானே மேடம்? ஆந்திரா, தமிழ்நாடு, கேரளா ஃபுல்லா எல்லா மார்க்கெட்லயும் வந்து சார் வந்து ஒரே டைம்ல பிடிக்கணும் தான். சார் வேர்ல்டு வைட் ரிலீஸ் இந்த அந்த டேட்டை மறந்துட்டேன் சார். ஜூலை 4th Pan India. Pan India, ஆமா. ராம் சார், தேங்க்யூ. எதுக்கு என்ன கூப்பிட்டேன்னு நான் வந்து நிறைய அவர்கிட்ட கேட்டிருக்கேன். இந்த ஒரு சின்ன ஒரு கேரக்டருக்கும் அதுக்கப்புறம் ரீசென்ட்லி ஒரு சின்ன ஒரு சாங் and that too with Madan, my brother, who's
we've sung so many songs together, done so many songs together, and Santosh also. நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்தாரு ராம் சார் வந்து அந்த பாட்டு பாடுங்க இந்த பாட்டு பாடுங்கன்னு. பட் ஐ ஃபெல்ட் எங்கேயோ கொஞ்சம் டிஃப்ரெண்டா நான் யூஸ்வலா பண்ற ஒரு இமோஷனல் இல்ல மேபி லவ் சாங் விட கொஞ்சம் டிஃப்ரெண்டா இந்த ஒரு சாங் சன்ஃப்ளவர் சாங், சன்ஃப்ளவர்ஸ் ஃபார் லெஜெண்ட்ஸ். அதே மாதிரி இந்த கேரக்டர் கூட ஒரு நானும் தியா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஜெஸ்ஸியோட பேரண்ட்ஸா அதில் நடிச்சிருக்கோம். அண்ட் தட் இஸ் சம்திங் அன்எக்ஸ்பெக்டட் ஃப்ரம் ராம் சார். ராம் சாரோட பேரன்பில் கூட நல்ல ஒரு பாடல் வந்து பாடுறதுக்கு சான்ஸ் கிடைச்சிருக்கு எனக்கு. யுவன் சார் ராம் சார் காம்போல. So I don't know why I was chosen, but I'm just happy. சிவா வந்து நாங்கள் we go way back, நிறைய வெங்கட் பிரபு சிவா நாங்கள் எல்லாரும் அந்த ஒரு கும்பல வந்து ப்ரோக்ராம்ஸ் பண்ணிட்டு இருக்கும் போதெல்லாம். பட் அதர் தன் தட் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ல கூட most of my scenes are with Shiva and Diya and Anbu and Jess. So அந்த ஒரு சின்ன ஒரு கேமியோ அந்த சின்ன ஒரு கேரக்டர் கொடுத்ததுக்கு ராம் சார் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார் தேங்க்யூ டு த என்டையர் டீம். அதோட சொல்லி முடிச்சிடுறேன். ராம் சார் தேங்க்யூ ஸோ மச். எனக்கு நானும் மலையாளி தான், என்னோட தமிழ் கொஞ்சம் கஷ்டம், ஆனால் நான் பேசுவேன். என்னை விஜய் ஆனந்தா என்னை கூப்பிட்டேன் இந்த படத்துக்கு. ஆனால் சார் கொடுத்த ரெஸ்பெக்ட் அது ஒரு ஃபேமிலியில் வந்த மாதிரி இருக்காங்க எனக்கு. ஆனால் என்னை ட்ரீட் பண்ணியதும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. இந்த பெரிய க்ரூ கூட நானும் ஜாயினாக இருக்கு இந்த படத்தில். ஸோ ஹாப்பி. இனியும் இந்த தமிழ்ல வரணும் ரொம்ப ஆசை இருக்கு. ஆல் டீம் ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ராம் சார் ஆக்சுவலி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. தங்கமீன்கள் பார்க்கும்போது இப்படி ஒரு அப்பா இருந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சேன் அந்த டைமில் ஸ்கூல் படிக்கும் போது. அண்ட் உங்கள் படத்துலேயே இப்போ ஒரு கேரக்டர் பண்ணது வந்து ரொம்ப சந்தோஷம். நான் ஃபஸ்ட்டே ரொம்ப பயந்துட்டு இருக்கப்போ நீங்கள் கூப்பிட்டு ஒன்றும் இல்லை எல்லாம் ஓகே அப்படின்னு ரொம்ப ஜாலியாக சில்லாக என்னை ஆக்கி என்னை கம்ஃபர்டபுளாக அந்த இடத்துல ஆக்குனீங்க. அண்ட் தேங்க்யூ கிரேஸ், நீங்களும் ரொம்ப எங்க கூட இருந்ததே ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. தேங்க்யூ.